டிஎம்கே பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கறத 552 வாக்குறுதிகளை இந்த வருஷம் வெளியிட்டிருக்காங்க. 552 வாக்குறுதிகளை திட்டங்களா செயல்படுத்த போறாங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்திருக்காங்க, இப்போ அதுக்கப்புறம் கொண்டு வர போற திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுட்டாலே போதும். இவங்க மேல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். இவங்களை நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருமா. அதனால நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி இவங்க என்னென்ன இதுக்கு முன்னாடி என்னென்ன திட்டங்கள்லாம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சோ அது இல்லாம 552 திட்டங்கள் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம சொல்ல முடியும். ஒரு யூனிக்கான 5 ஹெட்டிங் ரெடி பண்ணிருக்கேன். அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற திட்டங்கள்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு 40-30 விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா அந்த 40 விஷயங்கள்ல அதுல எதெல்லாம் யூனிக்கான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கலெக்ட் பண்ணி நான் சொல்ல போறேன். இந்த 5 ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம், பாதுகாப்பு, விவசாயம். இந்த 5 விஷயம் வந்து ஒரு பில்டிங்க்கு பேஸ் மாதிரி. சோ இந்த பேஸ் கரெக்டா இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் வர விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பில்டிங் தான். சோ அதனால இந்த பேஸ் எல்லாம் கரெக்டா இருந்தாலே மத்ததெல்லாம் ஓகே ஆகும். அப்படிங்கிறதால இந்த 5 விஷயத்தை நான் ஸ்பெசிபிக்கா பிக் பண்ணி இதுல இதெல்லாம் யூனிக்கான விஷயங்களா இருந்துச்சோ அதெல்லாம் அந்த திட்டத்தெல்லாம் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். சோ இந்த திட்டங்கள்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா அதை பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விவசாயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இவங்க என்ன திட்டங்கள் இப்ப புதுசா கொண்டு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள்லாம் நீர்ப்பாசன முறைக்கு பாத்தீங்கன்னா அந்த மீட்டர் இல்லாத ஒரு மோட்டர் பம்பை யூஸ் பண்ணிருந்தாங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்க அதை வந்து நீட்டிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்தா இந்த பேரிடர் காலங்கள்லாம் இந்த வெள்ளம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் மூழ்கி போயிருமா. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த அதுக்கு நிவாரண நிதியா நாங்க வந்து 25,000 கிட்ட கொடுக்குறோம் ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நீண்ட கால பயிர்களா இருந்துச்சுன்னா 27,000 கிட்ட கொடுக்குறேன்னு இருக்காங்க. குறுகிய கால பயிரா இருந்துச்சுன்னா 12,000 கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரும்பு கொள்முதல் நிலையங்கள்ல இந்த ஒரு டன்னுக்கு பாத்தீங்கன்னா 4,500 ரூபாய் கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெண்கள்லாம் விவசாயம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க சுய உதவி குழுக்கள் மூலமா பாத்தீங்கன்னா நாங்க அவங்களுக்கு லோன் மாதிரிங்கிற விஷயங்கள்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா லோன் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவோம் விவசாயம் பண்ணாங்கன்னா இருக்காங்க. திட்டங்கள்லயே ரொம்பவே யூனிக்கான திட்டங்கள்லாம் இந்த ஒரு திட்டம் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஒரு 5 ஆண்டு கால ஆட்சி இருந்துச்சுன்னா இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பாத்தீங்கன்னா 5 கோடி பனை மரங்கள் நட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பனை மரங்கள்ல இருந்து வர்ற அந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்கும்ல, அந்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆவின் பாலாகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆவின் பாலான நிறுவனத்தின் மூலமா இதுல இருந்து வர ப்ராடக்ட்டை வந்து நாங்க சேல்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே டிராப் அவுட் ஆயிடுறாங்க பாத்தீங்களா, 0 டிராப் அவுட் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா யாரும் ஒருவேளை இடையில நிறுத்திட்டாங்களா அவங்கள பத்தி விசாரிச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களை வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விடுறதா இந்த திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் பாதுகாப்புக்காண்டி இந்த போஸ்கோ திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த போஸ்கோ கேஸ் வந்துச்சுன்னா உடனே ஆக்ஷன் இனிமேல் எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிக நீதிமன்றங்கள், இந்த போஸ்கோ நீதிமன்றங்கள் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் வரவேற்கத்தக்க விஷயம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்வியில பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு வரைக்கும் இதுக்கு முன்னாடி காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த காலை உணவு திட்டத்தை பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு திட்டத்துக்கு அப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்களா, இதுக்கப்புறம் வந்து 1,500 ரூபாய் உயர்த்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அந்த லேப்டாப் கொடுத்துட்டு இருக்கிறத பாத்தீங்கன்னா இன்னமும் இதுக்கப்புறம் 5 வருஷம் ஆட்சிக்கு வந்தா அந்த 5 வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேப்டாப்பும் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மும்மொழி கொள்கையை வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மும்மொழி கொள்கையை வந்து நம்ம பாடத்திட்டத்துக்கு வராது அப்படிங்கிற மாதிரி இதை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா இந்த உறுப்பு அறுவை சிகிச்சை பண்றாங்களா அதெல்லாம் தரம் வந்து அதிகமா உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த டயாலிசிஸ் பண்றாங்களா, இந்த அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் நாங்க வந்து கொஞ்சம் அதிகப்படியா ரெடி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் கிட்ட ஒரு ஆண்டு வருமானமா ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய் கிட்ட மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 தலைப்பு கீழே ஒரு யூனிக்கான கேரக்டர்ஸ் தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு சில ஹெட்டிங்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நீங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் விட்டுருக்கலாம். அதனால நீங்க இந்த ஹெட்டிங் கீழே நான் பேஜ் நம்பரும் சரி சொல்லிடுறேன். முடிஞ்சாலும் அதை போய் ரீட் பண்ணி பாருங்க. எதுக்காக இதை ரீட் பண்ணி பார்க்க சொல்றேன்னா அந்த திட்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் திட்டங்கள்லாம் நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்க அந்த திட்டத்தில் நீங்க வந்து பயன்பெறலாம், அதுக்காண்டி சொல்றேன். அதனால முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா அதை ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த திட்டங்கள்லாம் நான் ரீட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்கானே எனக்கு தெரிஞ்சு, அதனால நான் சொல்றேன். முடிஞ்சாலும் அந்த பேஜ் நம்பர் சொல்றேன். முடிஞ்ச அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் கூட நான் கொடுத்துறேன். பேஜ் நம்பர் சொல்றேன். பேஜ் நம்பர் வந்து நீர் மேலாண்மையில வந்து 28ஆம் பேஜ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வேளாண்மை வந்து 24,
அதுக்கப்புறம் மகளிர் மேம்பாடு 33ல இருக்கு, பள்ளி கல்வி 52வது பக்கத்துல இருக்கு, அப்புறம் சுற்றுச்சூழல் வந்து 62, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் எல்லாம் பாத்தீங்களா அதுக்கு வந்து 71ஆம் பக்கத்துல இருக்கு. அதுக்கப்புறம் உயர்கல்விக்கு வந்து 54 பேஜ்ல இருக்கு. அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பு அதுக்கு பாத்தீங்கன்னா 77 அந்த பேஜ்ல இருக்கு. வறுமை ஒழித்தல் அப்படின்னு வந்துட்டு இருக்கு, அது பாத்தீங்கன்னா 81ஆம் பக்கத்துல இருக்கு. மருத்துவம் மக்கள் நல்வாழ்வு அப்படின்ட்டு 30ஆம் பக்கத்துல ஒரு பேஜ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா இதுல நிறைவேற்ற போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, இதுக்கு முன்னாடி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு காலமா வந்து ஆண்டுருக்காங்களா, இதுல பாத்தீங்கன்னா இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பண்றேன்ட்டு பண்ணாம விட்டுருக்காங்க, அந்த விஷயத்த பத்தி பாக்கலாமா? டிஎம்கே ஆட்சியில பாத்தீங்கன்னா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் என்னன்ற பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நாங்க வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள்லாம் நாங்க நிரப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஏன்னா வேலை இல்லாம நிறைய பேர் நம்ம நாட்டுல இருந்த, நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இருக்குதான் செய்றாங்க. இதை வந்து ஃபுல்லா வந்து தீர்த்து வைக்கல இந்த பிரச்சனையை வந்து அப்படிங்கிறத சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீட் வந்து ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்களா, அதை பத்தி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீட் வந்து ரத்து பண்ணதுக்கான முயற்சி தான் இருக்காங்களே தவிர்த்து, ஆனா அந்த வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோலோட விலையெல்லாம் குறைப்பேன்னு சொன்னாங்க வந்த புதுல. அவங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து டீசல் பெட்ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 ரூபாய் மட்டும் குறைச்சாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அதுக்கப்புறம் டீசலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 ரூபாய் கூட குறைக்கல. அதான் ஒரு உண்மை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும். அந்த 1000 ரூபாய் ஸ்கீம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போய் சேருதாங்கிறது பாத்தீங்கன்னா கிடையாது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பாத்தீங்கன்னா ரேஷன், ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல எல்லா பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஆட் பண்ணாங்க இவங்களுக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த 1000 ரூபாய் போய் சேரல அப்படிங்கறத ஒரு உண்மை. ஃபுல் அண்ட் ஃபுல்லா இது வந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் ஆகல, ஆகியிருக்கு, பட் ஆனா ஃபுல்லா ஆகல அப்படிங்கறத உண்மை. கிளாஸ் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எல்லாம் கொண்டு வருவோம், இன்டர்நேஷனல் லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அப்படி இல்ல அப்படிங்கறதா உண்மை. ஏன்னா ஒரு சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா எல்லா இடத்துலயும் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா இல்லதான். அதுக்கப்புறம் இந்த விவசாய கடன் எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாய கடன்கள் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த விவசாய கடனும் பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி ரத்தம் இருக்கு, ஆனா மத்தவங்க எல்லாத்துக்கும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரத்த ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விவசாய தரப்புல இருந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் வந்திருக்கிற ஆட்சியில இந்த வருஷம் கொடுத்திருக்கிற வாக்குறுதியில பாத்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து பெரிய ஒரு டிராபேக்காவே இருக்கு விவசாயிகளுக்கு. அது மட்டும் இல்லாம ஊழல் இல்லாத ஆட்சி வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஊழல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெளிவா தெரியும், ஊழல் இருக்கா இல்லையா அப்படின்றது. அதை பத்தி நான் சொல்ல வேணாம். அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா அந்த சேஃப்டி ஃபில்டர்ஸ் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 மாசமா நியூஸ் பார்த்ததுனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறது, பெண்களுக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி. அது மட்டும் இல்லாம அந்த கஞ்சா புழக்கம்லாம் ரொம்பவே அதிகமா இருக்குதா, அதையும் சரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி ஃபில்டர்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒழிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெளிவா தெரியும். நகர மேம்பாடு அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வர சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளட் வந்தாலும் நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு நாள் மழை பெஞ்சாலும் அந்த மாதிரி தண்ணி தேங்கி கிடக்கு, அதெல்லாம் வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர சொன்னாங்க. அது கொண்டு வந்தாங்க. பட் ஆனா அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல எல்லா இடத்துலயும். ஒரு நாள் ஃப்ளட் வந்தாலே பாத்தீங்கன்னா ஒரு நாள் மழை பெஞ்சாலே ஃப்ளட் வந்த மாதிரி தான் இருக்கு சென்னையிலேயே. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாத விஷயங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஓவராலா சொல்லணும்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இந்த இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு சில இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஆனா இம்ப்ளிமெண்ட் ஆகல. ஏன்னா எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகலன்னு ஏன் சொல்றேன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாருக்கும் கடைசி தரப்பு மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்தாதான் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓவராலா சொல்லணும்னா ஒரு 25% இருந்து ஒரு 50% கிட்ட தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 50% பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் இவங்க சொன்ன விஷயங்கள்ல எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படிங்கறதா ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாம இந்த இப்போதைக்கு நம்ம பாத்தீங்கன்னா டிஎம்கே பண்ணதுல டிஎம்கேவோட பிளஸ் மைனஸ் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட அவங்க அடுத்த கொடுத்துருக்க வாக்குறுதிகளை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்க வாக்குறுதிகளையும் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன அதை அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.